அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பஜ்ஜீஸோட ப்ரீடிங் பற்றியும் ஃபர்ஸ்ட் கிளச்சோட ரிசல்ட்டும் டே பை டே அதோட க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த பேரோட ஃபர்ஸ்ட் கிளச்சு பற்றி தான் பார்க்க போகிறீங்க. பாருங்க, இது நல்லா பேரப் ஆயிடுச்சு. இந்த பஜ்ஜீஸ் நல்லா பேரப் ஆகி நல்லா ஃபீட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரீடிங்கே அன்ஃபர்டைல் எக்ஸ் இல்லாமல் ஈஸியாக சிக் கிடச்சிடாது. ஆனால் நாங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் இதுக்கு கொடுத்தனால எங்களுக்கு 5 ஹெல்த்தியான சிக் கிடச்சிச்சு. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நமக்கு ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்போம், நாங்கள் க்ரீன் லீவ்ஸ் கொடுத்தோம், கார்ன் கொடுத்தோம், கோதுமை ஊற வச்சு கொடுத்தோம். இது எல்லாமே சத்து அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஹெல்த்தியான சிக்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி கட்டல் ஃபிஷ் போன் அதுலலாம் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்போவுமே கேஜில் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ஹெல்த்தியான சிக் கிடச்சிது. டே 1 பாருங்கள், டே 1 எங்களோட எக்கு ஹேட்ச் ஆகிடுச்சு. இதுலேருந்து 35 டே வரை எங்கள் எக் ஹேட்சிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போது இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அதோட சிக் எல்லாமே 4 க்ரீன் கலரில் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லக்கிலி லுட்டினோ கிடச்சிது. நல்ல எல்லோயிஷ் கலரில், ஐஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி என்னென்ன பேரண்ட்க்கு என்னென்ன கலர் சிக் கிடைக்கும் அதோட மியூட்டேஷன் சார்ட் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக தரேன். அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த 5 சிக்கோட டே பை டே க்ரோத், ஃபெதர்ஸ் எந்த ஸ்டேஜில் க்ரோத் ஆகுது, எந்த ஸ்டேஜில் இது நடக்க ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஃப்ளை ஆகுன்றது எல்லாமே நான் கிளியராக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள். ஒரு 20 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக மேலே அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
1 month ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நல்லா ஃபெதர் வந்துருச்சு, நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. ஒரு 30 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. 35 டேஸில் கம்ப்ளீட்டாக க்ரோத் ஆயிரும், நல்லா பறக்க ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியாக வந்து க்ரோத் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.